பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆமாம். நல்ல வார்த்தையை கேட்டுட்டா வாழ்க்கை. நீங்கள் நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் மெனு கார்டு பார்த்து என்ன ஆர்டர் பண்ணீங்களோ அதை எடுத்துன்னு வந்து கொடுக்க மாட்டான். முதல்ல ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா? என்ன கொடுப்பான்? அதுதான் இப்போ நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வெயிட்டாக பின்னாடி வரும். ஆமேன், ஹல்லேலூயா. நான் சின்னதாக ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து பாஸ்டரை வெல்கம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாஸ்டர் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் தருவார். ஹல்லேலூயா, ஆமேன். ஸோ கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். நேற்று நான் சொன்னேன், பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொன்னேன். பல வருஷமாக அந்த வியாதியில் இருக்கிறா, ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டா. அவள் வந்து இயேசு கிட்ட சொல்கிறா, இயேசு கேட்குறார், அவள் வந்து வஸ்திரத்தை தொட்டா சுகமாயிடுச்சு. இயேசு கேட்குறார், யார் என்ன தொட்டதுன்னு வந்துட்டா. பயந்து வந்து சொல்கிறா, நான் தான் தொட்டேங்க. அவள் ஏன் ஒளிஞ்சு வந்து தொட்டா அப்படின்னா, அவளுக்கு இருக்கிற வியாதி அந்த மாதிரி ரத்தம் போயிட்டே இருக்கும். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அவள் அது ஏதோ ஒரு சாபன்னு சொல்லி ஊரே ஒதுக்கி வச்சிருக்கு. இன்றைக்கி கூட மக்கள் அந்த மாதிரி மூட பழக்கத்தெல்லாம் இருக்காங்க. ஏதோ ஏஐ வந்துடுச்சு அப்படின்லாம் நம்ம நவநாகரிகம் ஆகிறோம்லாம் நினைக்க தேவையில்லை. நிறைய பேர் இன்னும் மூட பழக்க வழக்கங்களில் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த பெண்ணை கூட அப்படி தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் ஒளிஞ்சு வந்து தொடுறா. அவர் கேட்குறாரு, என்ன பிரச்சனை உனக்கு? அவள் சொல்கிறா, இத்தனை வருஷமாக கஷ்டப்படுறேன், எனக்கு உள்ளது எல்லாத்தையும் விற்றுட்டேன். எதுக்கு விற்றாலாம்? வைத்தியம் பார்க்குறதுக்கு விற்றாலாம். தனக்கு உண்டான யாவற்றையும் விற்று செலவழித்து வைத்தியம் பார்த்து சற்றாகிலும் குணமடையலையாம். எப்படி என்னவாகலையா? கொஞ்சம் கூட குணமாகலையாம். யோசித்து பாருங்களேன். நிறைய பேர் அந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க. எவ்வளோ செலவு பண்ணிட்டேங்க, எங்கெங்கே போய் வந்துட்டேன், யாரையோ பார்த்துட்டேன். கையில் கயிறு கட்டியாச்சு, கழுத்தில் கயிறு கட்டியாச்சு, இடுப்பில் கயிறு கட்டியாச்சு, காலில் கட்டியாச்சு, தலையில் கட்டியாச்சு, மூக்கில் தான் கட்டலை. எல்லா இடத்துலையும் கட்டி பார்த்தாச்சு. எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் கட்டியாச்சு. ஒருத்தன் இங்கே போட்டுனுக்கிறான், ஒரு பொண்ணு இங்கே போட்டுனுக்குது கம்மல். என்னன்னு கேட்டால் லைட்டாக கேப் இருந்தது, அதனால் போட்டது. விடுறதே இல்லை இல்லையா? அந்த மாதிரி ஜனங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. நல்ல ஜனங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டில் உட்காரணுன்னா கூட உட்கார ரெடி. ஆனால் அதிலெல்லாம் விடுதலை இல்லை. விடுதலை இருந்தால் சந்தோஷம். இவ்வளோ கூட்டம்லாம் நடத்த தேவையில்லை, அங்கேருந்து பாஸ்டர் இவ்வளோ தூரம் வர தேவையில்லை, நம்ம இவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. எல்லாம் இந்த கயிறு வாங்கின்னு போய் கட்டிக்கன்னு சொல்லிடலாம். சிலர் கிறிஸ்தவத்துலேயும் மூட பழக்கம் இருக்குது பாருங்கள். இப்போ யாருக்கிட்டே தலையை கொடுத்துட்டா போதும், எல்லாம் சரியாயிடும். யார் வரத்துங்க? பெரிய பாஸ்டரா டிவியில் பிரசங்கம் பண்ணுறாரா, முட்டி போட்டுலாம் ஜோம் பண்ணுவார், அழுவாரா, நான் வரேன் தலையை கொடுக்குறேன். அதனால் பிரசங்க நேரத்தில் உட்காந்து தூங்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆளுங்களை? நீங்கள்லாம் நல்லா விழிப்பாக இருக்கிறீங்க. நேற்று முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன். ரொம்ப நல்ல ஜனங்க. பாஸ்டர் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கொடுத்தீங்க, நல்ல மக்கள். அதுமாதிரி ரொம்ப சந்தோஷம். ஆனால் சில இடத்துக்கெல்லாம் போங்களேன், தூங்கிடுவாங்க பிரசங்க டைமில். ஏன்னா அவங்களுக்கு பிரசங்கலாம் ஒரு விஷயம் இல்லை. அவர் முடிக்கட்டங்க, முடிச்சதுக்கப்புறம் கியூ போடுவாங்கல்ல, அப்போ போய் நிற்கிறேன், தலையை கொடுக்குற. சில பேர் தலையை கொடுத்து தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடுச்சு. ஆனாலும் போய் தலையை கொடுத்து அவங்களுக்கு ஒன்று விளங்கலை. பைபிள் சொல்லுது, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கங்களினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிற்று. கடவுள் மனுஷன் எப்படி தூக்கி எடுக்கிறாராம், எப்படி காப்பாற்றுறாராம், ஒன்றுத்துக்குமே உதவாதுன்னு நினைக்கிற பிரசங்கங்களினாலே அந்த வேலையை கத்த செய்கிறாராம். அதனால தான் இங்கே எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய, மற்ற எல்லா காரியத்தை காட்டில் ரொம்ப பிரதானம் எதுன்னா பிரசங்கம். அந்த பிரசங்கம் ரொம்ப முக்கியன்றதுனால தான் பிரசங்கியார் ரொம்ப முக்கியம். சர்ச்சில் கூட எது ரொம்ப முக்கியம்? சில இடத்துல பாஸ்டரை கடவுள் ஆக்கிடுறாங்க. கிடையாது. அவர் ஏன் ரொம்ப பெருசாக இருக்கிறாரு? ஏன்னா அவர் உன்னதமான தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறார். வார்த்தையை பிரசங்கிக்கலாம் அவரு கூட மவுஸ் இல்லை. நான் கூட பாஸ்டர் தான், ஒரு ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை நடத்துகிறேன். ஆனால் நான் தான் சொல்கிறேன், ஆமேன், பாஸ்டர் ஏன் ரொம்ப முக்கியம்? ஏன்னா அவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண. டைரியை பார்த்து 52 வாரமாக ஏதோ ஒரு புக்கை யாரோ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அதை பிரசங்கம் பண்ணுறாருன்னா அவர் அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏதோ படிப்பார், நீங்களாம் கேட்கலாம், எழுந்து போகலாம். அவர் பிசாசை துரத்த மாட்டார், அவர் ஜனங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க மாட்டார், குடும்பத்தை கட்டுற மாதிரி எதையும் பேச மாட்டார், அவரையும் யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவரும் அங்கேயும் மடிச்சு கட்டுன்னு சண்டையெல்லாம் இறங்குவார். ஏன்னா உள்ள ஆவியானவர் இல்லை, அவரால் என்ன பாவம் பாருங்கள். எதுவும் வேலை அவங்களுக்கு எப்படி நீங்களாம் கம்பெனிக்கு பாருங்கள், அந்த மாதிரி அவங்களுக்கு மாதம் சம்பளம் வருது. ஆனால் ஒரு மனுஷன் கடவுளாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டு இருப்பான்னா அந்த மனுஷன் வாயிலேருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படும். இங்கே நிறைய சுற்றி சர்ச் இருக்குது. ஆனால் பிரச்சனைனா இங்கே தான் ஜனங்க வராங்க. ஹலோ, இங்கே தான் வருவாங்க. அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர்கிட்ட போனால் எல்லாம் சரியாயிடும், அவர் ஜெபம் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். ஏன்னா அழைப்பு அந்த மாதிரி. எப்படி இந்த வேலையை கர்த்தர் செய்கிறாரு? பிரசங்கத்தினாலே செய்கிறாராம். ஆமேன். அப்போ அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த நல்ல வார்த்தை என்ன பண்ணா கேட்டா. அவளுக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க இயேசுவை குறித்து, இன்னமும் ஒரு பிரசங்கத்தை கேட்டாங்க. அந்த பிரசங்கம் வாழ்க்கையில் அத்தனை வருஷமாக அந்த பிரச்சனை என்ன பண்ணிடுச்சு, மாற்றிடுச்சு. இப்போது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டா அடுத்த கட்டம் என்ன தெரியுமா?
அவர்கிட்ட நான் போனேன்னா எனக்கு அவர் சுகம் தருவார்னு விசுவாசிக்கிறான். கேட்டால் பத்தாது, விசுவாசிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், கேட்டால் பத்தாது, விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுனா என்ன? அளவு கடந்த நம்பிக்கை. கடவுள் செய்வார். டாக்டர் முடியாதுன்னு சொல்லலாம், சுற்றி இருக்கிறவங்க முடியாதுன்னு சொல்லலாம், உங்கள் மூளை அறிவே முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பின்னாடி ஒன்று போட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்களா? என்னது? என்னால் முடியாது ஆனால் கடவுளால் முடியும். அதான் அது. என்னால் முடியாது, உங்களால் எதெல்லாம் முடியலையோ நான் சொல்கிறேன் தேவனாலே கூடும். ஏன்னா வசனம் சொல்லுது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே. ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க, கடவுள் அந்த மனுஷனை அழைக்கிறார். கடவுள் அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாரு? சன்னியாசியாக போய் ஊழியம் செய்யணும்ல, அவனை கோட்டீஸ்வரன் ஆக்குறது கடவுள் அழைக்கிறாரு. அவனை வாழ வைக்க கடவுள் அழைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களெல்லாம் கடவுள் அழைச்சிருக்காருன்னு? ஆமாம், நம்மளாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வி ஆர் சூசன் பீப்புள். பக்கத்தில் பாசங்க, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? சில சொல்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே பாடுகள் உள்ளது, உபத்திரம் உள்ளது. கடவுளை பற்றி சரியாக அறியாததுனால அதெல்லாம் சரியாக தெரிஞ்சுங்க. வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். என்ன வாழ்க்கை வாழ முடியும்? அதனால தான் நம்ம சர்ச்சைக்கு வெற்றி வாழ்வு ரகப சபைன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா கடவுளை சரியான விதத்தில் அறிந்து கொண்டீங்கன்னா வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? வெற்றியாக இருக்கும். எத்தனை பேர் வெற்றியாக வாழணும்னு விரும்புகிறீங்க? சும்மா லைட்டாக கை தூக்கி காட்டுங்களேன். அப்போது என்ன பண்ணணும்னா, வார்த்தையை கேட்டால் பத்தாது, வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார், வா உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேலே கொண்டு வருவேன், அநேக ஜாதிக்கு உன்னை தகப்பனாக்குவேன், உன் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க, அந்த மாதிரி நான் ஆக்குறேன், வா. வரான் பாருங்க. அவங்ககிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பிள்ளை இல்லை, 75 வயசில் கர்த்தர் அழைக்கிறாரு. ஆபிரகாம் பற்றி உங்களுக்கு தெரியும், 75 வயசில் அழைக்கிறார், ஒரு பிள்ளை இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு சந்ததிகளை தருவேன். என்ன கொடுப்பாராம்? நீங்கள் ஒரு பிள்ளை கேட்டிங்கன்னா ஒரு சந்ததியை அவர் தருவார். ஒரு வீட்டை கேட்டிங்கன்னா ஒரு ஊரையே அவர் தருவார். அந்த ஆமேன் சொன்னவங்களுக்கு மட்டும் தருவார். மற்றவங்களாம் போக வேண்டியது அதாவது ஒரு பக்கம். ஆமேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக இருக்கா, மிகவும் அதிகமாக இருக்கா? பைபிள் கரெக்டாக படிக்கணும். மிகவும் அதிகமாக என்ன பண்ணுவாராம்? கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறாராம். அந்த கிரியை எங்கே செய்கிறாராம்? நமக்குள்ளே செய்கிறாராம். ரொம்ப நல்ல தேவனுங்க. ஆபிரகாம் அழைச்சி அவனை சீமானாக்கி பெரியாளாக்கி உயர்த்தி அவனுக்கு ஒரு பிள்ளையும் தராரு. ரோமர் 4வது அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அது சொல்லுது, நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தபோது நம்பிக்கையோடு விசுவாசித்தான். மனைவின் கர்ப்பம் செத்து போயிருக்கு, அவனுடைய சரீரம் செத்து போயிருக்கு, குழந்தையே பிறக்காது. குழந்தை பிறக்காததுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கணுமோ அத்தனை காரணமும் இருக்குது. ஆனால் பிறக்குன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்கிறேன், அது போதும். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்காரா? இருக்கா கையில்? பாஸ்டர் நேற்றுக்கு தூக்கி காட்ட சொன்னார். எத்தனை வந்திருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கையில் இருக்கா? அது போதும். ஆதியில் என்னங்க இருந்தது? இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். வேறு ஒன்றுமே இல்லை. ஆமேன். இன்ஜினியர் இல்லை, இன்ஜினியரிங் இல்லை, ஆர்ட்ஸ் காலேஜ் இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. பாராமெடிக்கல் காலேஜ் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆதியில் என்ன இருந்தது? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். இல்லை 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 இல்லை, வார்த்தை இருந்தால் போதும். ஆமேன். புது வாழ்க்கையை உண்டாக்கிடலாம், புதிய எதிர்காலத்தை உருவாக்கிடலாம், அற்புதமான லெவலுக்கு வந்துடலாம். நீங்கள் சொல்லலாம், இருக்குது பாஸ்டர் கையில் பைபிள் இருக்குது, டெய்லி முத்தம் கொடுக்குறேன் நான் பைபிளுக்கு. இல்லைங்க, அதை நம்பணும், அது மேலே விசுவாசத்தை வைக்கணும். வார்த்தையை விசுவாசிச்சிங்கன்னா வார்த்தை உங்களை வாழ வைக்கும். வியாதியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், சுகத்துக்கான வார்த்தை எடுத்து விசுவாசிங்க. தோல்வியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், வெற்றிக்கான வசனங்கள் இருக்குது, எடுத்து அதை விசுவாசிங்க. கேட்குற ஒவ்வொரு வார்த்தை என்ன பண்ணுங்கள்? விசுவாசிங்க. கேட்டால் மட்டும் பத்தாது. ஒவ்வொரு நாத்துக்கு, இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த 3 நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரமும் கேட்குற பிரசங்கங்களை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள். விசுவாசிக்க விசுவாசிக்க வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். வாழ்க்கை மாறிட்டே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனால் வாழ்க்கை மாறாது. கோயிலுக்கு போய் உட்காந்து வார்த்தையை கேட்டு கேட்குற வார்த்தையை விசுவாசிச்சா வளமான எதிர்காலம் உண்டாகிவிடும். ஆபிரகாமை விட ரொம்ப சூப்பராக வாழ முடியும். ஏன்னா ஆபிரகாம் பழைய கவர்னன்ட், ஓல்டு கவர்னன்ட்டில் இருந்தார். நம்ம புது உடன்படிக்கையில் இருக்கிறோம். ஆபிரகாமை விட ரொம்ப சிறப்பாக வாழ முடியும். வார்த்தையை விசுவாசித்தா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆபிரகாமை விட ரொம்ப சிறப்பாக வாழலாம். ஒருத்தரை பார்த்து சொல்லுங்களேன், ஒருத்தரை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஆளை கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஆபிரகாமோட ரொம்ப நல்லா வாழ முடியும். வார்த்தையை விசுவாசித்தா. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இன்றைக்கி பாஸ்டர் வந்து வார்த்தையை பிரசங்கம் பண்ண போகிறாரு. கேளுங்க. கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடாமல் எங்கே அனுப்பணும்? இருதயத்துக்கு அனுப்பி அது மேலே விசுவாசத்தை வைங்க. உங்கள் மூளை அறிவு சொல்லலாம், நீங்கள் வெளியில் சேகரித்த தகவல்கள், இன்ஃபர்மேஷன்ஸ், மற்றவங்க சொன்ன காரியம், இதெல்லாம் சொல்லலாம். அப்படிலாம் நடக்காது, அதெல்லாம் சாத்தியம் இல்லை, அப்படிலாம் வரவே வராது, 1008 விஷயத்தை அது சொல்லலாம். ஆனால் வார்த்தையை அதிகமாக விசுவாசிங்க. கர்த்தர் சொல்லிட்டார், அதனால் நிச்சயம் எனக்கு நடக்கும்னு விசுவாசிங்க.
அற்புதமான காரியத்தை நீங்கள் இன்றைக்கே பார்ப்பீங்க. இந்த செய்தி முடியறதுக்குள்ளே பார்ப்பீங்க, இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே காண்பீங்க. ஆமென். நேற்று நிறைய பேர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ஜெபிக்கும்போது எங்களுக்கு சுகம் வந்தது, விடுதலை வந்தது. சில பேர் பாஸ்டரையே பார்த்து சொல்லிட்டு போனாங்க. ஆமென். இன்னைக்கும் அதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென்.